பிரைஸ் லார்ட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் பேசுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிள்ளைகளே, ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டிகளை நீங்களும் நானும் கவனித்து பார்க்கும் பொழுது ஆகாயத்து பறவைகளையும் பட்சிகளையும் அவர் உண்டாக்கினார். அந்த பட்சிகளுக்கேற்ற பாதைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் உடுத்துகிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். அந்த பட்சிகளிலே பறவைகளிலே வித்தியாசமான ஒன்றை இன்றைக்கு வேதம் அடையாளப்படுத்துகிறது. கழுகு என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா கழுகுக்கு சமானமாய், அதாவது கழுகுடைய பலனுக்கு ஒத்த கழுகினுடைய தன்மைகள், அது உயர வானத்தில் இருந்தாலும் தாழ பூமியில் ஊறுகிற கடலுக்கு அடியில் இருக்கிற மீனை குறிவைத்து கரெக்டாக அதை தன்னுடைய கால்களிலே கவிக்கொண்டு எழும்பி தன்னுடைய பசியை ஆற்றுகிறது. எவ்வளவு பசியாக இருந்தாலும் அது என்ன செய்கிறது? தான் வேட்டையாடி அது என்ன செய்யுது? ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட நினைக்குது, காத்திருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது. இன்னும் உயர மேலே எழும்பக்கூடிய ஒன்று அந்த கழுகினுடைய தன்மைகள். பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், நீங்களும் நானும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படிங்கிறார். கழுகு எப்படி தன்னுடைய இறகுகளெல்லாம் களைத்து போட்டு புது இறகு உண்டாகும் வரை பொறுமையாய் காத்திருந்து மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதோ, அப்படியே நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோமானால் நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுக்கும்படி நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி தங்களை தாங்கள் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமையை இந்த ஜந்துகளிடத்திலே, இந்த பட்சிகளிடத்திலே, ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டிகளிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடமாக நாம் கவனிக்க வேண்டியது. எப்படிப்பட்ட பொறுமையாக இருக்கிறது! தனக்கு அது இறகு முளைக்கும் வரைக்கும் என்ன செய்யுது? தன்னை அடக்கி கொண்டு காத்து கொண்டு பொறுமையாக இருக்கிறது. அவைகளை விட நீங்களும் நானும் விசேஷித்த மக்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் பொறுமை அவசியம். மோசே சீனாய் மலைக்கு போய் திரும்பி வருவதற்கு முன்பு, கர்த்தருடைய கட்டளைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பு, தேவ ஜனத்தின் திட்டங்களை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பு, இங்கு பொறுமை இல்லாத மக்கள், வேகமான மக்கள், நிதானமற்ற மக்கள் ஆரோனை அவசரப்படுத்தி அழுத்தம் கொடுத்து அவனை ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து, எகிப்திலிருந்து நம்மளை அழைத்து வந்த கர்த்தர் இந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லி அங்கு வேஷித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அவர்கள் தங்களை தாங்கள் ஒப்பு கொடுத்து இது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படி என்ன செய்கிறாங்க? அவசரப்படுறாங்க. பொறுமை இல்லாத ஜனங்கள், நிதானமற்ற ஜனங்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரலை, ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கைகளை அவசரப்பட்டு நிதானமற்று நம்ம என்ன செய்கிறோம்? பின்மாற்றத்துக்கு நேராய் போகிறோம். ஜெபிக்க மாட்டேங்கிறோம், வேத வாசிக்க மாட்டேங்கிறோம், கர்த்தரை விட்டு தூரம் போகிறோம். ஒரு அலட்சியம், ஒரு அசட்டை, ஒரு நிர்விசாரம், இப்படிப்பட்ட எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் நீங்களும் நான் இருக்கும் பொழுது அந்த பலன், நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் அப்படிங்கிறார். 120 பேர் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தாங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் நாள் வரைக்கும், உன்னதத்தின் பலன் உங்களை நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்திரிக்கக்கூடாது. தேவ சமூகம் அப்படின்னா அவங்க ஆத்மாவில் கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்யணும்? கழிகூறணும். அன்னை மரியாள் என் ஆத்மா கர்த்தரில் கழிகூறுகிறதுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம், ஏனோக்கை போல, நோவாவை போல தேவனோடு கூட நடக்கக்கூடிய ஒரு ஃபெல்லோஷிப், பொறுமையின் அவசியம்
நமக்கு ரொம்ப தேவை. பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள், இதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, நிதானமற்று பேசிடக்கூடாது, கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன் அப்படிலாம் கிடையாது. இயேசு நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். இதை உணர்ந்து கொண்டு தேவ ஜனமாக கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். Thank you. God bless you all.